வீடு கட்டணும் லாயர் கூப்பிட்டு சொல்லுவார், உனக்கு சொத்து இருந்தால் ஜீவனம்சம் கேட்குறப்ப எல்லாத்தையும் சேர்த்து வாங்குவா, எதுவும் செய்யாதே போகணும், கேஸ் முடிவுக்கு எந்த சொத்தும் வாங்காதானுமா. இதெல்லாம் விளங்குறதா இது. ஒரு வீட்டை கட்டியா கல்யாணம் ஆகிருக்குது, தனிமையான கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குற கர்த்தர், பிள்ளை பெற்றுக்கோ, நல்ல வேலை செய்யி, கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, உன் மனதை நீ கட்டி காத்துக்கொள், மனதுக்குள்ளே எந்த வித மேட்டிமையும் வச்சு கொள்ளாத, சுபாவ கிளைகளை மாற்று, பழைய சுபாவம் வேறு, இப்போ இருக்கிற சுபாவம் வேறு, பர்த் கேரக்டர் வேறு. இப்போ பானகேன்னு சண்டை வந்தால் தான் தெரியும். இங்கே அந்நிய பாஷை, இங்கே அந்நிய பாஷை. பிரச்சனை என்ன, மிருக குணம் இருக்குது, உள்ள பரிகாசம் உள்ள உட்காந்து இருக்குது, ஒருவனும் கிட்ட வர முடியாது. இலேகியோன் கட்டில் பீடிக்கப்பட்ட ஆவிகள், பல ஆவிகள் ஆட்கொண்டு இருக்கிறது. வெளியில் பார்த்தா விசுவாசி, சபைக்கு போவாங்க, ஐயா ஐயான்னுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, தசமம்